ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனலுக்கு இன்னும் மாற்றி வந்துட்டோமோ சோப்பு க்ரீமோட திரிவாலை வேணா இப்படி வந்துட்டுருக்குறா அப்படின்னு நினைப்பீங்க. ஆமாங்க, நம்ம வந்துட்டு ரெசின் ஆர்ட்டுமே பண்ணி கொடுத்துட்ருப்போம். நியூவாக வந்தவங்களுக்கு தெரியாது, ஓல்டு பீப்புளுக்கு எல்லாருக்குமே தெரியும். முன்னாடி வீடியோஸ்லலாம் ரெசின் ஆர்ட்டை பற்றியும் நான் வந்து வீடியோஸ் போட்டிருக்கிறேன், கொஞ்சம் மினிமஸாக போட்டிருக்கிறேன். ஸோ நம்மக்கிட்ட வந்து ரெசின் ஆர்ட்டுமே பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ரெசின் ஆர்ட் பண்ணணுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் ஆர் வந்து யூடியூப் பாப் அவுட்டில் என்னோட நம்பர் இருக்கும், நீங்கள் டைரெக்டாக டெக்ஸ்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டுக்கலாம். ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது முன்னாடி காலங்களெல்லாம் கிஃப்ட்டுனா என்ன கொடுப்பாங்கன்னா, சாரீ வாங்குறது, ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறது, அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் அந்த மாதிரி, அப்புறம் வந்து வாட்ச் இந்த மாதிரி வந்து வாங்கி கொடுத்துட்ருப்பாங்க. பட் இப்போல்லாம் வந்து அதை எல்லாருமே எல்லாராலையுமே வாங்கிக்க முடியும், அந்த ஒரு மெயின் ரீசன். பட் வந்து இன்னும் மெமரபுளாக இருக்கணும், ஒருத்தங்க யூஸ் பண்ண திங்ஸு, யூஸ் பண்ணிகிட்ருக்கிற திங்ஸு, இதெல்லாம் சீப்பான ஒரு விஷயமா இருக்கும். அதாவது இப்போ லவ்வர்ஸ் வந்து ஒரு பிளேஸ்க்கு போகிறாங்க, அங்கே டிக்கெட் எடுக்கிறது, டெய்ரி மில்க் வாங்கி கொடுத்தது, இந்த மாதிரி ரொம்ப சீப்பான விஷயமா இருக்கும். ஆனால் அதை வந்து மெமரபுளாக பண்ணணும் அப்படின்ட்டு நினைப்பாங்க. அப்புறம் வந்து மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களோட இன்விடேஷன், அப்புறம் வந்து அவங்களோட கல்யாண மாலையில் உள்ளது, அவங்க யூஸ் பண்ண திங்ஸு, மெமரபிள் அந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்து லவ் ஸ்டோரி, இந்த டைமில் மீட் பண்ணாங்க, அப்புறம் வந்து இங்கெல்லாம் போனாங்க, மேரேஜ் இப்போ ஆச்சு, என்கேஜ்மெண்ட் இப்போ ஆச்சு, மேரேஜ் இப்போ இப்போ இந்த டைமில் குழந்த இருக்குது, இந்த மாதிரி டீட்டெயில், அதாவது லவ் ஸ்டோரி டீட்டெயிலாக இருக்கட்டும், இல்லை வந்து என்ன அவங்க வந்து இன்புட் பண்ண நினைக்கிறாங்க, ரெசின்குள்ளே வந்து ப்ரிசர்வ் பண்ண என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்து பண்ணிக்கலாம். பேபி டீட்டெயில் இப்போ பார்த்துட்ருக்கிறது நீங்கள் வந்து பேபி டீட்டெயில், பேபியோட ஹைட்டு, வெயிட், எந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்தாங்க, டைமு, ப்ளட் குரூப்பு, இது எல்லாமே அவங்களோட நேமு, இந்த மாதிரி வச்சு பேபி டீட்டெயிலுமே வச்சு பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அண்ட் வந்து பேபி மெமரபிள் திங்கை வச்சுமே அவங்க வந்து அவங்களோட தொப்புள் கொடி, அவங்க ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண ஒரு திங்ஸுமே நிறைய பேரண்ட்ஸ் வந்து அதை வந்து கலெக்ட் பண்ணி ஒரு டப்பாக்குள்ளே போட்டு வச்சுப்போம். பட் அதையே வந்து ஒரு ஃப்ரேமாக வச்சுருந்தா எவ்வளோ லவ்லியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பேபி மெமரபிள் ஃப்ரேமும் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அப்புறம் வந்து இப்போ அப்பாவோட திங்ஸாக இருக்கும், பட் அப்பா இப்போ இருந்திருக்க மாட்டார், அவர் வாங்கி வச்சுட்டு அவர் யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் வந்து வச்சுருப்போம். ஆனால் எவ்வளோ நாள் வச்சுருப்போம்னு தெரியாது. பட் இந்த மாதிரி ஒரு ஃப்ரேமாக ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா கெட்டும் போகாது. இப்போ ஃபோட்டோ ஃப்ரேமாக இருக்கட்டும், மற்ற ஏதாவது ஒன்று இருக்கட்டும், நாளாக நாளாக அதோட தன்மை குறைஞ்சிரும், இல்லைனா நம்மளே பழசாயிருச்சின்னு தூக்கி போட்டுருவோம். பட் இந்த ரெசின் ஆர்ட் ஒர்க்கில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ரேம் வந்து இப்போ எப்படி இருக்கோ அதே லுக்கு எப்பயுமே இருக்கும். நம்ம டஸ்ட் ஆகாமல் பார்த்துக்கிட்டா மட்டும் போதும், எப்பயுமே அது பாழடையவும் செய்யாது, காலங்காலத்துக்கும் வந்து நம்ம வந்து அதை ஒரு மெமரபுளாக வச்சுக்கலாம். அப்புறம் நிறைய பேரோட கல்யாண மாலை, ஸோ அது எல்லாமே வந்து கொஞ்ச நாள் வச்சுருப்போம், அப்புறம் வந்து ஆற்றோட விட்டுருவாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதையுமே ஒரு மெமரபுளாக வைக்கலான்னு சொல்லிட்டு ஃபோட்டோ ஃப்ரேமில் வந்து பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி என்ன இன்புட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து இன்புட் பண்ணிடலாம், வித் நல்லா டெக்கரேட்டிவாக இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் கமெண்ட் ஆர் டைரெக்டாக டெக்ஸ்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் முன்னாடியே என்னை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நீட் இருந்ததுன்னா கொஞ்சம் முன்னாடியே வந்து காண்டாக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் செய்து உங்களுக்கு அனுப்புறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய கிளைண்ட்ஸ்லாம் வந்து அவங்க பேபி வந்து ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண அந்த திங்ஸ் எல்லாமே வந்து ப்ரிசர்வ் பண்ணுறக்காக கொடுத்துருந்தாங்க. லைக் வந்து தொப்புள் கொடி, கண்மை, அவங்க கொலுசு, ஹாஸ்பிட்டலில் எந்த டேட்டில் அட்மிட் ஆனாங்க, அவங்க ஹேண்டில் வந்து ஒரு சிப் மாதிரி ஒட்டியிருப்பாங்கள்ல, அது முதற்கொண்டு வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து அப்படியே சேஃப்டியாக வச்சுருந்தீங்க. ஸோ அந்த இதையுமே வந்து ரெசின் மூலியமாக வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக கேட்டிருந்தீங்க. இந்த மாதிரி நிறைய கிளைண்ட்ஸ் வந்து பண்ணி கொடுத்துட்டு நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் வந்து சொல்லியிருந்தீங்க. இங்கே பாருங்களேன், மைன்யூட்டாக பார்க்கும்போது எவ்வளோ உங்களுக்கு அந்த கிளிட்டர்ஸ் இதெல்லாம் பார்க்குறக்கு நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால பாசிட்டிவ் வைப் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் வந்து ரியலாக பார்த்தா மாதிரியும் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு இன்புட் பண்ணணும், இந்த மாதிரி பேபி டீட்டெயில் வைக்கணும், டீட்டெயில்ஸ் ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னா ஃபோட்டோஸ் எல்லாமே நீங்கள் வந்து எனக்கு வந்து சென்ட் பண்ணாலே நான் வந்து அதை எடுத்து உங்களுக்கு வந்து இன்புட் பண்ணிடுவேன். பட் வந்து திங்ஸ் வந்து ப்ரிசர்வ் பண்ணணும், லைக் வந்து கிளாத்து, அவங்க கர்ச்சீஃப், வாட்ச்சு, இந்த மாதிரி திங்ஸ் இருக்குல்ல, தொப்புள் கொடி, இந்த மாதிரி திங்ஸை வந்து ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து போஸ்ட்டில் போட்டு விட்டீங்க அப்படின்னா ஒரு 3 டேஸில் வந்து எனக்கு ரீச் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி வித்தின் 2 டேஸில் உங்களுக்கு நான் அனுப்பிடுவேன்.
அகெயின் வந்து 2 டேஸில் உங்களுக்கு சென்ட் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி வந்து ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ இது அவங்களுக்கு டீட்டெயில் வேணும்னு சில பேர் வந்து அந்த திங்ஸை வைக்காமல் அந்த திங்ஸோட ஃபோட்டோனாலும் வைக்கிறதுக்கு லைக் பண்ணுவீங்க. ஸோ அப்படினாலும் எந்தெந்த திங்ஸ்லாம் வச்சுருக்கீங்களோ அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்புனா கூட நான் வந்து அதை எப்படி பண்ணணுமோ நான் வந்து பண்ணிப்பேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி கிஃப்டெல்லாம் வந்து நிறைய பேருக்கு ப்ரெசென்ட் பண்ணணும், இல்லை எனக்கும் இந்த மாதிரி ஐடியா இருக்குது, ரெசின் பண்ணணுன்ற ஒரு விருப்பம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த பாப்பாவுக்கு நான் ரெசின் பண்ணியிருக்கேன்ல, இவங்க வந்து 28/7 அன்னைக்கு பிறந்தாங்க. நியூ பார்ன் பேபி இவங்க. எனிவே வந்து என்னோட பர்த்டேக்கு 1 டே முன்னாடி பிறந்திருக்காங்க. இவங்க நல்லபடியாக வாழ்ந்து சக்ஸஸ் ஆகணுன்ட்டு கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.